மக்களே, நம்ம பாடி பில்டிங் காம்படிஷன் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியும், மார்னிங் ப்ரோட்டீனுக்கு என்ன எடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோட்டீன் எப்பவுமே என்னோடது வந்து வே ப்ரோட்டீன்ல ஸ்டார்ட் ஆயிடும். ரெண்டாவது இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் போகுது. நான் வந்து என்ன எடுக்க போறேன்னா எக் ஒயிட்ஸ். ஓகேங்களா? சிக்கன் எடுக்கக்கூடாதா அப்படின்னு கிடையாது, சிக்கன் எடுக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் சோம்பேறி இருக்கணும், ஸோ அதனால நான் எடுக்கல. காஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் வந்து பெஸ்ட், பட் எக் வந்து கொஞ்சம் காஸ்ட் வைஸ் ஜாஸ்தி. இப்போ 100 கிராம் சிக்கன் பிரஸ்ட் எடுக்கணும்னா ஒரு 25 கிராம் ப்ரோட்டீன் வரும். அதை ஈக்குவல் பண்ணா 7 எக் ஒயிட் சாப்பிடணும். அப்போ யோசிச்சு பாருங்க எக்கோட காஸ்ட் எந்த லெவலுக்கு இருக்கு அப்படின்னு. நான் மோஸ்ட்லி வந்து எக் வந்து ஒரு 5 அந்த மாதிரிலாம் வச்சுக்குவேன், இன்டர்மீடியட் வச்சுக்குவேன், மெயின் மீல்ல வச்சுக்க மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி எங்க அப்பா வந்து வீட்டோட வாழ்வாதாரத்தை நான் தான் கெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா ட்ரேவா வாங்கிட்டு வருவோம் இல்லையா, அதனால அவர் இல்லாதப்போ அப்படியே மேட்ச் பண்ணி எடுத்துக்குவேன். இன்னைக்கு அவர் இல்லை, அதனால எக் ஒயிட்ஸ் வாங்கி நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நியூட்ரிஷன்ஸ் வைஸ் வரைக்கும் எல்லோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய பேர் எக்கோட எல்லோ வந்து பேடுன்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. நான் எவ்வளோ எடுப்பேன்னா 10 எக்குக்கு ஒரு 4 எல்லோ எடுத்துக்கலாம், சரிங்களா? ஏன்னா எல்லோல தான் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் கே, B12 இந்த மாதிரி நியூட்ரிஷன்ஸ் ஹெவியா இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். பட் யாருக்கு ஹார்ட் பேஷண்ட்ஸா இருக்காங்க, இல்லை வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்துச்சுன்னா டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி எடுங்க. எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது, பட் எந்த ரேஞ்ச் ஆஃப் லெவல் எடுக்கணுங்கிறது கன்சல்ட் பண்ணி எடுங்க. ஓகே, பட் எக் எல்லோங்கிறது குட் ஒன். நியூட்ரிஷன்ஸ் ஏதாவது பாயில் பண்ணும்போதோ இல்லை ஆம்லேட் பண்ணும்போதோ மாறுமானா அப்படி கிடையாது. நான் ரெண்டுமே பண்ணுவேன். எதுக்கு அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி நான் மாத்திக்குவேன். பட் நம்ம யூஸ் பண்ற ஆயில்ஸ் இல்லை அது கூட ஏதாவது டொமேட்டோஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணா அதோட கேலரிஸ் ஆட் ஆகும். ஸோ அவ்வளோதான். அப்போ நீங்க வந்து நான் வந்து ஃபேட் லாஸ் பண்றேன், எக் எல்லோ சாப்பிடக்கூடாதுன்னா அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பா சாப்பிடலாம். ஓகே, ஏன்னா பாடிக்கு எவ்வளவு கிராம் ஃபேட் எடுக்கிறீங்க அந்த லிஸ்ட்ல இதை மேனேஜ் பண்ணி கொண்டு போய்க்கணும். ஃபேட் எடுக்காம நீங்க ஃபேட் கெயின், மசில் கெயினா இருந்தாலும் சரி, ஃபேட் லாஸ் இருந்தாலும் பண்ண வேண்டிய அவசியம், பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேலன்ஸ் தான். ஓகேங்களா? எல்லாமே தேவை, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. சுத்தமா எதையும் அவாய்ட் பண்றேன் வேணாம். ஓகே, ஸோ இப்போ மார்னிங் எக்ல தான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ அடுத்தடுத்த மீல் வந்து சிக்கன் அந்த மாதிரி போக ஆரம்பிச்சோம். ஓகேவா? ஸோ என்னோட ப்ரோட்டீன் சோர்ஸ் சிக்கன், எக்கு, வே ப்ரோட்டீன், ஃபிஷ். இதுதான், இது நாளை சுற்றியே தான் இருக்கும். அவ்வளோதான். ஓகே.